எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்குங்க. ராத்திரி 12 மணிக்கு எழுப்பி கொடுத்தீங்கனாலும் நான் பிரியாணி சாப்பிடுவேன், சந்தோஷமாக சாப்பிடுவேன். ஆனால் என் ஃப்ரெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு புளி சாதம் தான் பிடிக்குமா. ஒரு வாட்டி நான் வந்து ஷார்ட்ஸில் வந்துட்டு புளி சாதம் ஓப்பன் பண்ணுற மாதிரி, இலையில ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னா, அது பார்த்ததுலேருந்து எனக்கு புளி சாதம் சாப்பிட்ணுன்னு டெம்ட் ஆகிடுச்சு. அடுத்த வாட்டி உங்கள் வீட்டுக்கு வந்தேன்னா உங்கள் கையால் எனக்கு பிரியாணி வேணாம், புளி சாதம் தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு வராங்களா, அதனால் அவங்களுக்காக நான் ரொம்ப ஆசாசியாக வந்து புளி காய்ச்சல் செஞ்சு கொஞ்சம் ரைஸில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது, கோயில் புளி சாதம் மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. ரொம்ப பெருசாலாம் மெனக்கெடலை. ஏன்னா அன்றைக்கி வீடியோவில் நான் சிம்பிள் புளி சாதம் தான் பண்ணேன். இந்த வறுக்கிறது பொடி பண்ணுறதெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் பண்ணாமல் நம்ம வீட்டில் சிம்பிளாக டைம் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு ஒன்று பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுதான் ட்ரை பண்ணேன். அவங்க ரெக்வஸ்ட்டை கன்சிடர் பண்ணி அவங்கள வீடியோவில் காட்டாமல் அவங்க பொண்ணை மட்டும் ஒரு 5 செகண்ட்ஸ் லாஸ்ட்டாக காமிச்சிக்கிறேன், சரியா? ஸோ அந்த புளி சாதம் ரெசிபி நான் இதில் போடுறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இருந்தாலும் போடுறேன், என் ஆசைக்காக போடுறேன். புளி காய்ச்சல் அவங்களுக்கு சாப்பிட கொடுத்தது புளி சாதம். புளி சாதத்துக்கு மேட்சிங்காக வந்து உருளைக்கிழங்கு வச்சு கொடுத்தேன். இதெல்லாம் ரொம்ப ஓவர். என்னை வந்து எப்படி பண்ணிட்டாங்க. சுடு தண்ணி குடிக்கிறேன். என் கூடவே இருந்து இவர் எப்படி சாப்பிட்றாரு தெரியுங்களா, என்னுடைய டயட் பிளேட்டையும் வாங்கிக்கிறாரு, கூட 2 இட்லியும் வச்சுக்கிறாரு. புளி காய்ச்சல் இதில் எடுத்து வச்சுட்டேன். இதோ நம்மளோட லாஸ்ட் அவுட்புட்டு லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன்.